தமிழ்நாட்டை ஒரு தமிழ் ஆளணும். கர்நாடகத்தில் இப்படிலாம் நடக்குது, நம்ம மக்களை அடிச்சுக்கிறாங்க, கொள்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க. ஆனால் தண்ணி கேட்டால் மத்திய நடுவர் மன்றம் கூட சொல்லுது, சுப்ரீம் கோர்ட்டோட சொல்லுது, மத்திய அரசு சொல்லுதே வழியே உண்மையாக சொல்கிறது இல்லை. ஆனால் யார் என்ன சொன்னாலும் இவன் தண்ணி விட மாட்டேங்கிறான். திருவள்ளுவர் சிலையை வந்து கொண்டுட்டு வந்து நட்டு வச்சு சாக்கு போட்டு மூடி வச்சுருக்காங்க. இது மாதிரி இங்கே இப்படியெல்லாம் பேச பேச சரி என்ன செய்யலாம் அதுக்குன்னா பலவிதமான ஐடியா. சிலதெல்லாம் நான் என்னன்னு சொல்லலை. தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய தலைவர்களே அவன் தூக்கணும்னு நினச்ச வீரப்பனுடைய ஸ்கெட்சு பயங்கரமான ஸ்கெட்சு. அது இப்போ சொன்னால் கூட சர்ச்சை ஆகும். அது அது வேண்டாம். ஏன்னா அது இன்னும் அது சிலர்லாம் இருக்காங்க. அப்போ ராஜ்குமாரை தூக்கலாம்னா ராஜ்குமார் அந்த அந்த பகுதி பார்டரில் அவர் இருக்கிறது, அங்கே லீவு நாள் இல்லை முக்கியமான ஃபங்க்ஷன்லாம் வரும்போது தமிழர் பகுதி அந்த அந்த ஏரியாவுக்குள்ளே அவர் சொந்த வீடு இருக்குது, பூர்வீகம் பண்ணை வீட்டில் வரும்போது தான் அது தூக்குறாங்க. ஆக அப்புறம்தான் இந்த முழுமையாக வந்து தன்னை ஈழத்துக்கு போகணும், ஈழத்தில் சண்டை போடணும், இதெல்லாம் அவருக்குள்ள இது வருது. அப்படி தான் அது இப்படி தான் அவருடைய அந்த தமிழ் தேசிய உணர்வு அவருக்கு வந்து ஏற்கனவே இருந்ததை இவங்க ஊதி ஊதி அதை பெருசாக்குறாங்க. ஒரு உணர்வு மிக்க ஒரு ஆளாக மாற்றுறாங்க. போனவங்க ஏற்கனவே அவர் அதுக்கு தயாராக இருந்ததுனால அது அடுத்தடுத்த கட்டம்னு அது போகுது.